ஷாரோன் ராஜ். இந்த பெயரை அத்தனை எளிதில் நாம் யாரும் மறந்திருக்க வாய்ப்பில்லை. உயிருக்கு உயிராக தான் நேசித்த காதலியாலேயே ஜூஸில் விஷம் கலந்து கொடுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட 23 வயதான இளைஞன். இவ்வழக்கில் அவரது காதலி கிரீஷ்மா தான் குற்றவாளி என நீதிமன்றம் அறிவித்து உள்ளது. இதுவரை என்னென்ன நடந்தது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். கேரள எல்லை பகுதியான பாரசாலை மூரியன்கரை பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயராஜன். இவரது மகன் 23 வயதான ஷாரோன் ராஜ். ஷாரோன் ராஜ் பிஎஸ்சி ரேடியாலஜி படித்து வந்த நிலையில் களியக்காவிலை அடுத்த ராமவர்மன் சிறை பகுதியைச் சேர்ந்த கிரீஷ்மா என்கிற 22 வயது பெண்ணை காதலித்து வந்தார். இருவருக்கும் பஸ்ஸில் பயணம் செய்யும் போது பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் ஓராண்டாக காதலித்து வந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு கிரீஷ்மா தனது வீட்டில் யாரும் இல்லை என கூறி ஷாரோனை தனது வீட்டிற்கு அழைத்துள்ளார். ஷாரோன் ராஜ் தன்னுடைய நண்பர் ஒருவருடன் காதலியின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அப்போது நண்பர் வாசலில் காத்திருக்க ஷாரோன் மட்டும் கிரீஷ்மா வீட்டிற்குள் சென்றுவிட்டு சிறிது நேரத்தில் திரும்பி வந்துள்ளார். ஆனால் அடுத்த சில நிமிடங்களிலேயே ஷாரோன் ராஜிற்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது. உணவு ஏதாவது ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம் என நண்பன் கேட்கவே காதலி தனக்கு கசாயமும் ஜூஸும் தந்ததாக தனது நண்பரிடம் கூறியுள்ளார். வயிற்று வலி மீண்டும் கடுமையாகவே உடனடியாக பாரசாலை அரசு மருத்துவமனையில் ஷாரோனை சிகிச்சைக்காக அனுமதித்து உள்ளனர். ஆனால் ஷாரோனின் நிலைமை மிகவும் மோசமடையவே அவரை திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் அங்கும் ஷாரோன் சிகிச்சை பலனின்றி பரிதாபகரமாக உயிரிழந்தார். இதையடுத்து ஷாரோனின் அப்பா ஜெயராஜன் தன்னுடைய மகனின் காதலியும் அவரது பெற்றோரும் சேர்ந்து ஜூஸில் விஷம் கலந்து கொடுத்து தனது மகனை கொலை செய்திருக்கலாம் என்று பாரசாலை போலீசில் புகார் கொடுத்தார். இந்த புகாரின் பேரில் இந்த வழக்கு கேரள குற்றப்பிரிவு போலீசாருக்கு மாற்றப்பட்டு தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டது. விசாரணையில் பல அதிர்ச்சிகர தகவல்களை கூறி கிரீஷ்மா அனைவரையும் வாயடைக்க வைத்தார். ஷாரோனும் கிரீஷ்மாவும் ஓராண்டாக காதலித்து வந்த நிலையில் கிரீஷ்மாவின் வீட்டில் ராணுவ வீரர் ஒருவருடன் அவருக்கு திருமண ஏற்பாடு செய்துள்ளனர். கிரீஷ்மாவிற்கு அந்த ராணுவ வீரருடன் நிச்சயதார்த்தமும் நடந்துள்ளது. இதை கேள்விப்பட்ட ஷாரோன் கிரீஷ்மாவிடம் இது குறித்து சண்டையிட்டு உள்ளார். குடும்ப சூழ்நிலையால் விருப்பமில்லாமல் இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டதாக கூறி திருமணத்தை நிறுத்த முயற்சிப்பதாகவும் உறுதியளித்துள்ளார். இந்நிலையில்தான் தன்னுடைய திருமணத்திற்கு ஷாரோன் இடைஞ்சலாக இருக்கலாம் என்று நினைத்த கிரீஷ்மா அவரை கொலை செய்ய முடிவெடுத்துள்ளார். அதன்படி 10 முறை ஷாரோனின் ஜூஸில் காய்ச்சல் மாத்திரையை அதிகம் கலந்து கொடுத்து கொலை செய்ய முயன்றுள்ளார். ஆனாலும் 10 முறையும் ஷாரோனுக்கு எதுவும் ஆகாமல் தப்பிவிடவே 11வது முறை எப்படியாவது அவரை கொலை செய்தே ஆக வேண்டும் என முடிவெடுத்து தனது தாய் மாமனிடம் விஷம் வாங்கி வர சொல்லியுள்ளார். அதன்படி சம்பவத்தன்று தன்னுடைய வீட்டிற்கு ஷாரோனை வரவழைத்து ஜூஸில் ரப்பர் மரத்திற்கு அளிக்கும் விஷத்தை கலந்து கொடுத்து ஷாரோனை குடிக்க வைத்துள்ளார். இதனை குடித்த ஷாரோன் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். இது அத்தனையும் விசாரணையில் அம்பலமானதை அடுத்து கிரீஷ்மாவும் அவருக்கு உடந்தையாக இருந்த அவரது தாய் மாமா மற்றும் அவரது தாய் உள்ளிட்டோர் கைதாகி இருந்தனர். இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து நடந்து வந்த நிலையில்தான் கிரீஷ்மா உள்ளிட்ட 3 பேர் குற்றவாளி என்று நெய்யாற்றின் கரை கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தண்டனை குறித்து நாளை அறிவிக்கப்படும் எனவும் நீதிமன்றம் அறிவித்து உள்ளது. உயிருக்கு உயிராக நேசித்தவனை துடிக்க துடிக்க கொலை செய்த இந்த 22 வயது பெண்ணுக்கு நாளை நீதிமன்றம் என்ன தண்டனை தரப்போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.